ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த லேயர் எஜுடேஷன் ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்குது. ஸ்பேம், அதாவது சிபில் டைம், அதாவது நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் வச்சிருக்கிறவர்கள் ஒரு ஃபோனில் ஒரு அக்கௌண்ட் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். சில பேர் பொக்ஸுகள் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க. அப்படியானவர்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னால் சிபில் டிரெக்ஷன் வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ணப்படலாம், ரிமூவ் பண்ணப்படலாம் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த சிபென் சொல்லப்படுற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்க ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில் லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு ஒரு புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பிட்மேட்டில் ஆல்ரெடி லிஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் பிட்மேட் அட்ரஸ் இதில் நீங்கள் கொடுக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் டீசன்லைஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரஸ்ட் நோட் மெட்டாமாஸ்க்லேருந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் கொடுத்துருந்தோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உண்டா அதை அப்படியே வச்சுக்கொள்ளலாம். அல்லது பிட்மார்ட்டுடைய பிஎன்பி அட்ரஸ் நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி வந்துருக்குது. பிட்மார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற நாடுகள் இருக்கிறவர்கள் பிட்மார்ட் பிஎன்பி ரிசீவர்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லை, ஒர்க் ஆக இல்லை, எங்கள் நாட்டில் கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்கிறவர்கள், இந்தியா மாதிரி நாடுகள் சில பேர் ஒர்க் பண்ணலாம் இருக்கும். அப்படியானவர்கள் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ் அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் அட்ரஸ் அதில் அட் பண்ணியிருக்கிறது முக்கியமாக. அட்ரஸை ரிமூவ் பண்ண வேணாம். அப்படி இல்லாதவங்க ரிமூவ் பண்ண வேணாம். இருக்கிறவங்க ரிமூவ் பண்ணி போட்டு பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் பிட்மார்ட்லேருந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதோட கேவைசி கம்ப்ளீட் பண்ணுற டேட் முடிஞ்சிட்டு 14ஆம் தேதியோட கேவைசி கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிட்டு அதுக்கு நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. திருப்பி ஓப்பன் ஆகும் எப்போன்னு சொன்னால் இந்த இங்குன்னு சொல்லப்படுற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கோம்ல, அது கேவைசி ப்ரொசஸ் பாருங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இப்போது நீங்கள் சிபென் மைனிங் பண்ணியிருந்தால் கேவைசி கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறதை விட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காலும் நீங்கள் அட்ரஸ் செட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆல்ரெடி இதை பற்றின வீடியோலாம் நீட்டாக போட்டாச்சு. ஆல்ரெடி போட்டாச்சு, 2 மாதம் முன்னே போட்டுட்டேன். அதில் எப்படி நாங்கள் பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் பிட்மார்ட்லேருந்து எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். இதில் போங்க, பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் போங்க, அதில் பிஎன்பின்னு சர்ச் பண்ணுங்கள். டிபாசிட் ஆப்ஷனில் போய்ட்டு அதில் ஒரு அட்ரஸ் வந்து வரும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் சிபென் மைனிங்கில் வாலெட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து பாருங்கள். அதில் அட்ரஸ் இருக்கும். ஆல்ரெடி செட் பண்ணி அட்ரஸை ரிமூவ் பண்ணி அட்ரஸ்னு சொல்லி ரிமூவ் பண்ணி போட்டு புதுசாக காப்பி பண்ண அட்ரஸை கொடுத்து சேவ் அட்ரஸ் கொடுத்துக்கோங்களா. அந்த கீழே பச்சை கலர் பட்டன் ஒன்று வரும். சேவ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் சேவ் ஆகி உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். இவ்வளோ தான் ப்ராசஸ். பார்த்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவர்கள் விட்டுருங்க. சிபென் டோக்கன் மைனிங் எண்ட் ஆன் March 1 முதலாம் தேதியோட இந்த மைனிங் ஃபுல்லாகவே எண்ட் ஆயிரும். அடுத்தது சீட் மைனிங் நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்க ஒரு மாதிரி ஏர்ட்ராப் லிஸ்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் சரி, கண்ணால் அப்படியே போய்கிட்டு இருக்குது. லிஸ்ட் பண்ண போகிறோம், அப்போ லிஸ்ட் பண்ண போகிறோம், இப்போ லிஸ்ட் பண்ண போகிறோம். ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில நேரத்தில் மாறலாம், பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் பண்ண வேண்டியது, சீட் மைனிங்கில் உங்களுடைய சுய் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். காலையிலே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். சுய் வாலெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு முதல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி கொண்டு போய் உங்களோட மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எப்படி வரும். அதில் உங்களோட டெலிகிராம் லாகின் வித் டெலிகிராம் கொடுத்து டெலிகிராம் லாகின் பண்ணி வாலெட்டை கனெக்ட் பண்ண நேரம் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்க, கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த சீக்ரெட் ஃபேஸை கொண்டு வந்து OKX வாலெட்டில் இம்போர்ட் பண்ணுங்கள். OKX இம்போர்ட் பண்ணி டிஸ்கவர் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்கை கொண்டு வந்து போட்டு பேஸ்ட் பண்ணி டெலிகிராமில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி OKX வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். சேம் அட்ரஸ் தான். நீங்கள் அதில் இந்த சீட் ஃப்ரெஷ் சேம் அட்ரஸை கொண்டு நீங்கள் இதில் புதுசாக இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொள்ள முடியுது. ஸோ மேலே சுய் வாலெட் அட்ரஸ், கீழே டோன் வாலெட் அட்ரஸ், 2 அட்ரஸும் இருக்கட்டும். டோன் வாலெட் அட்ரஸை ரிமூவ் பண்ண வேணாம் இப்போதைக்கு. எக்ஸ்சேஞ்சுகளுக்கு லிஸ்ட் பண்ண நேரம் இந்த அட்ரஸ்கள் தேவைப்படாது. அதனால் நாங்கள் ஏர்ட்ராப் எலிஜிபிள் ஆகணும்னு சொன்னால் இந்த அட்ரஸ்கள் தேவைப்படலாம். ஸோ இந்த டாஸ்க்கை கட்டாயமாக நேரமே பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வெகு விரைவில் உங்களை லிஸ்டிங் போய் விட்டாச்சு. எக்ஸ்சேஞ்ச் கிளைம் பண்ணுற அட்ரஸ் 2-3 நாளில் வரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த வேவ் ஏர்ட்ராப் நாங்கள் கண்ணால் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம். வேவ் ஏர்ட்ராப் கடைசி எலகேஷன் செக்கர் வந்துருக்குது. எலகேஷன் செக்கருக்கு சில டாஸ்கள் முக்கியமாக 2 டாஸ்கள் இருக்கணும். அதோட போனஸ் கிரைட்டீரியான்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக நீங்கள் வச்சிருக்க வேண்டிய டாஸ்கள் 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் சரி. டிஎப் இன்ட்ரடக்ஷன், அதில் டிஎப் இன்ட்ரடக்ஷன் சில டாஸ்கள் இருந்தது. அந்த டாஸ்களில் 3 டாஸ்கள் இன்க்ளூடிங். அதில் அவங்க கேட்குறாங்க வேவ் பாயிண்ட்ஸ் 1000 கூடி இருந்திருக்கணும். அதோட ஓஷன் பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணியிருக்கணும். 1000 விட அதிகமாக கிளைம் பண்ணியிருக்கணும். அதோட வேவ் ட்ரேடிங் வால்யூம் $5 விட அதிகமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணியிருக்கணும். அல்லது ஹோல்ட வேவ் ஆமி NFT, இப்படி ஒரு NFT ஒன்று வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த NFT பை பண்ணல. அதில் மற்ற 3 டாஸ்க்கு 2 டாஸ்க் நான் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரேடிங் பண்ணல, மற்ற 2ம் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட என்னோட 38,000 ஓஷன் பாயிண்ட்ஸ் இருந்தது. எனக்கு 139 லொக்கேஷன் ஆகிருக்குது. ட்ரேடிங் பண்ணியிருந்தால் அதிகமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரேடிங் பண்ணல. வளமையாக நான் ஏர்ட்ராப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணல, உங்களுக்கு தெரியும். அது பண்ணாதால எனக்கு லொக்கேஷன் கொஞ்சமாக தான் வந்திருக்குது. பண்ணியிருந்தாலும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் வேவ் ஏர்ட்ராப்னு சொல்கிற இடத்துல செக் நவுன்னு சொல்லியிருக்கு. அதில் போய் பாருங்கள், உங்களுடைய லொக்கேஷன் ஷோ ஆகும். ஷோ ஆனால் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு ஷோ ஆகும். எலிஜிபிள் என்னன்னு சொன்னால் யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லி வரும். எனக்கு 139 வந்துட்டு கீழே போனஸ் க்ரைட்டீரியான்னு சொல்லி பாருங்கள். ஓஷன் பேலன்ஸ், லக்கி வீல் பாயிண்ட்ஸ், பெட்டில் கேம் பாயிண்ட்ஸ், வேவ் ஸ்டேக்கிங் பாயிண்ட்ஸ் இப்படிலாம் இருக்குது. இந்த டாஸ்க்கெலாம் பெருசாக பண்ணதில்லை. பண்ணியிருந்தால் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் இந்த டிஎப்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு வந்து பாருங்கள். அதில் வேவ் ட்ரேடிங், வேவ் பேட், ஸ்டேக்கிங்னு சொல்லிலாம் நிறைய இதுகள் இருக்குது. நான் ஸ்டேக்கிங் பண்ணியிருந்தேன், மற்ற 2ம் பண்ண இல்லை. அதனால் எனக்கு லொக்கேஷன் குறைவாக வந்திருக்கு. சில பேருக்கு அதிகமாக வந்திருக்கலாம். வாழ்த்துக்கள். லிஸ்டிங் இந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. சரியாக கன்ஃபார்ம் பண்ண இல்லாமல் கிடக்குது. வெகு விரைவில் அவங்களோட அந்த அப்டேட்டும் வரும். எவ்வளோ நான் எலகேஷன் பண்ணிட்டாங்க, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட எலகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சில பேர் எலிஜிபிள்னு சொல்லி வந்திருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த இதில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கணும். ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி ஒன்று உட்காந்துருக்காங்க லிங்க் உண்டு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களான்னு உங்களோட
ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு போகும். அந்த ஃபார்மேட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய இமெயில், அதோட உங்களுடைய டெலிகிராம் யூசர் நேம், அதோட டெலிகிராம் ஐடி எடுக்கிறதுக்கு அந்த பொட்டு கொண்டு வந்துருக்காங்க. அந்த பொட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டெலிகிராம் ஐடி உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட யுவர் வேவ் அட்ரஸ், உங்களோட வேவ் வாலெட்டுடைய அட்ரஸ், அதோட கீழே டிட் யூ ஸ்வாப் டு ட்ரான்ஸ் ஓஷன் ஆஃப்டர் மே 2026 2024 சொல்கிற இடத்துல எஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாமே எலிஜிபிளாக இருந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பட்டால் மட்டும் அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே என்னதுக்காக நீங்கள் செலக்டட் ஆவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குரிய ஆன்சரையும் நீங்கள் ஷார்ட்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்களான்னா நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் எலிஜிபிளானவர்களாக இருந்தால் உங்களுக்கு தரப்படும், இல்லாவிட்டால் ரிஜெக்ட் பண்ணப்படும். எவ்வளோ தான் ப்ராசஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எலோகேஷன் பண்ணிட்டாங்க. சில நேரத்தில் பக்காக இருக்கலாம், சில பேர் நாளைக்கு ஷோ ஆகலாம், கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.